ஹலோ. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு நெட்ஸ்கேலரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னுட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஸ்கேலரோட ஆர்க்கிடெக்சர். ஸோ நெட்ஸ்கேலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அசைன் பண்ணணும். அந்த 3 ஐபி அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதுதான் பேசிக். நெட்ஸ்கேலருக்கு வந்து 3 ஐபி நம்ம வந்து அசைன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஐபி பார்த்தீங்கன்னா, நெட்ஸ்கேலரை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி அட்ரஸ். ஸோ அது வந்து நெட்ஸ்கேலர் ஐபி அட்ரஸ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெர்ச்சுவல் ஐபி அட்ரஸ். இந்த வெர்ச்சுவல் ஐபி அட்ரஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, ப்ளஸ் எண்ட் யூசர் எண்ட்லேருந்து சிட்ரிக்ஸ் ரிசோர்ஸை நெட்ஸ்கேலர் வழியாக ஆக்சஸ் பண்ணோம்னா, அதுக்கு ஒரு யூஆர்எல் கிரியேட் பண்ணுவோம். அந்த யூஆர்எலுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுவோம். அதுதான் வந்து வெர்ச்சுவல் ஐபி. ஸோ இன்னொரு ஐபி பார்த்தீங்கன்னா, சப்நெட் ஐபி. ஸோ அந்த சப்நெட் ஐபி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நெட்ஸ்கேலர்லேருந்து யூசரோட ரெக்வஸ்ட் நெட்ஸ்கேலருக்கு வரும். அந்த நெட்ஸ்கேலரில் இருந்துட்டு அந்த பேக் எண்ட் சர்வரை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த சப்நெட் ஐபி யூஸ் பண்ணோம். ஸோ பேக் எண்ட் சர்வர்னா என்னென்னா, லைக் ஸ்டோர் ஃப்ரண்ட்டு அண்ட் அப்ளிகேஷன் சர்வர், டிடிசி, தென் எல்டாப் சர்வர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் எண்ட் சர்வர். ஸோ பேக் எண்ட் சர்வரும் நெட்ஸ்கேலரும் கம்யூனிகேட் பண்ணுறது தான் வந்து அந்த சப்நெட் ஐபி யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நெட்ஸ்கேலருக்கு மொத்தம் 3 ஐபி அட்ரஸ் வந்து நம்ம அசைன் பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் பேசிக் ஐடியா வந்துட்டு. இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் நான் இந்த வீடியோ வந்து என்ன பர்பஸ் கிரியேட் பண்ணலாம், யார் நெட்ஸ்கேலர் பற்றி ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்களோ, ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா வந்துட்டு அவங்களுக்கு வரணும். ப்ளஸ் வந்து எப்படி வந்து நெட்ஸ்கேலர் வந்துட்டு நம்ம வந்து சிட்ரிக்ஸ் கூட இன்டெகிரேட் பண்ணி எப்படி ஒர்க் பண்ண போகிறோம், சிட்ரிக்ஸோட அப்ளிகேஷன் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது நெட்ஸ்கேலர் வழியாக, அப்புறம் எப்படி லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணுறது, ஜஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா. இப்போவே நான் எல்லாத்தையும் சொன்னால் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் ஒரு பேசிக்காக சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு மேலோட்டமாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து இதை மட்டுமே நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்ஸ்கேலரை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபர்தராக நீங்கள் வந்து இன்னும் லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இந்த நான் சொல்கிற விஷயத்தை வச்சே நம்ம நெட்ஸ்கேலரை கான்ஃபிகர் பண்ணிவிட்டு ப்ளஸ் வந்து சிட்ரிக்ஸ் அப்ளிகேஷனை நெட்ஸ்கேலர் வழியாக ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சாவே போதும் உங்களுக்கு, ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் நெட்ஸ்கேலரில் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஃப்ரா டீட்டெயிலு. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஸ்கேலருக்கு வந்து மொத்தம் 3 ஐபி அட்ரஸ் வேணும். அந்த நெட்ஸ்கேலர் ஐபி அட்ரஸ் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நெட்ஸ்கேலரை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம லாகின் பண்ணி நெட்ஸ்கேலரில் அந்த லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணுறது, அப்புறம் சர்வீஸ் குரூப் கிரியேட் பண்ணுறது, அப்புறம் கேட்வே கிரியேட் பண்ணுறது, நம்ம நெட்ஸ்கேலர் மேனேஜ்மெண்ட் பர்பஸ்க்கோசம் ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். அதுதான் வந்து நெட்ஸ்கேலர் ஐபி அட்ரஸ். அதுக்கப்புறம் வந்து சப்நெட் ஐபி அட்ரஸ். அந்த சப்நெட் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்ஸ்கேலருக்கும் அந்த பேக் எண்ட் சர்வருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த சப்நெட் ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து வர்ச்சுவல் ஐபி. வர்ச்சுவல் ஐபினா எண்ட் யூசர் எண்ட்லேருந்து நம்ம சிட்ரிக்ஸ் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணோம்னா ஒரு யூஆர்எல் யூஸ் பண்ணுவோம். அந்த யூஆர்எலுக்கு அசைன் பண்ணுற ஐபி தான் வந்து பார்த்தோன்னா வர்ச்சுவல் ஐபி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு access.citrixgsr.com. ஸோ இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டை தான் வந்துட்டு நம்ம இந்த வர்ச்சுவல் ஐபியாக கூட பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து டிஎன்எஸ் ரெக்கார்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இந்த access.citrix.comன்ற ஒரு ஹோஸ்ட் என்ட்ரி கிரியேட் பண்ணுவோம். அந்த ஹோஸ்ட் என்ட்ரிக்கு நம்ம இந்த விஐபி அசைன் பண்ணுவோம். ஸோ அதை வந்துட்டு நம்ம யூசர் எண்ட்லேருந்து பார்த்தோம்னா அது https access.citrixgsr.comன்றது தான் யூசர் எண்ட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து டிஎன்எஸ் ஐபி அட்ரஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம எல்டாப்பாக வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் நெட்ஸ்கேலரில். அதுக்கப்புறம் இது டிடிசி FQDN. இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எஸ்டிஏ வந்துட்டு மென்ஷன் பண்ணணும் நெட்ஸ்கேலர் கான்ஃபிகர் பண்ணும்போது, கேட்வே கான்ஃபிகர் பண்ணும்போது. ஸோ அதுக்கு தான் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னென்ன டீட்டெயிலை வந்துட்டு நான் இன்ஃப்ராவில் இருந்துட்டு நெட்ஸ்கேலர் கான்ஃபிகர் பண்ணும்போது யூஸ் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் அங்கே போட்டிருக்கேன். ப்ளஸ் அதுக்கு எதுக்குன்ட்டு நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிட்டுருக்கேன். ஸோ இது வந்து இன்னொன்று. ஸோ நம்ம வந்து நம்ம இன்ஃப்ராவில் வந்து 2 ஸ்டோர் ஃப்ரண்ட் யூஸ் பண்ணுறோம். ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டோர் ஃப்ரண்ட்டோட யூஆர்எல் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு SF1ன்ற சர்வருக்கு நான் வந்துட்டு 6 ஐபி மென்ஷன் பண்ணியிருக்கேன். SF2க்கு வந்துட்டு 7 ஐபி, அப்புறம் ஸ்டோர் ஃப்ரண்ட்டோட லோட் பேலன்ஸ் இருக்கும் நான் 8 ஐபி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இண்டிவிஜுவல் ஆக்சஸ் யூஆர்எல். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு டிஎன்எஸ் ரெக்கார்டு இந்த SF.citrixgsr.com கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து லோட் பேலன்ஸர் வந்து நெட்ஸ்கேலர் கிரியேட் பண்ண போகிறோம். அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் நெட்ஸ்கேலரில் போயிட்டு கான்ஃபிகர் பண்ணுறதோட அந்த லோட் பேலன்ஸரோட நேமு, அதுக்கப்புறம் சர்வீஸ் குரூப் நேமு, அதுக்கப்புறம் சர்வர் என்னென்ன சர்வர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம நெட்ஸ்கேலரில் 3 விஷயத்தை கான்ஃபிகர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு லோட் பேலன்ஸருக்கு ஒன்று கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் குரூப் ஒன்று கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அப்புறம் சர்வரில் வந்து ஆட் பண்ணணும். என்னென்ன சர்வரில் நம்ம லோட் பேலன்ஸ் பண்ண போகிறோன்றது அந்த சர்வர் லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம நெட்ஸ்கேலர் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து 2 சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா,
லோட் பேலன்சருக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆக்சஸ் கேட்வே, அதாவது நெட்ஸ்கேலரோட எக்ஸ்டர்னல் யூசர் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த யூஆர்எல் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணணும். மொத்தம் 2 சர்டிஃபிகேட், அப்புறம் 2 எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட், அப்புறம் 1 சிஎஸ் சர்டிஃபிகேட். ஸோ இது வந்துட்டு நம்ம அப்புறம் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம், நெட்ஸ்கேலர் நம்ம கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி அந்த ஆர்கிடெக்சர் இருக்குன்றதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து யூசர் என்ன பண்ணுவார்னா, இந்த access.citrixgsr.comன்ற யூஆர்எல்லை ப்ரௌசரில் போட்டோடனே, ஸோ இதனோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த 29. இந்த 29 வந்து நெட்ஸ்கேலரோட விர்ச்சுவல் ஐபி அட்ரஸ். ஸோ யூசர் ப்ரௌசரில் போட்டோடனே அவருக்கு வந்து இந்த லாகான் பேஜ் கிடைக்கும். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டோடனே நெட்ஸ்கேலர் என்ன பண்ணால், அந்த நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோமோ அதுக்கு மாதிரி ஸ்டோர் ஃப்ரண்ட்லேயே ஆத்தென்டிகேட் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே ஆத்தென்டிகேட் பண்ணணும், இல்லை வந்து எல்டாப்பில் போயிட்டு பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை டெலிவரி கண்ட்ரோலர் வந்து அந்த ஆத்தென்டிகேஷனை டேக் ஓவர் பண்ணுறது, நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆத்தென்டிகேஷன் அது பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ஆத்தென்டிகேஷன் பர்ஃபார்ம் பண்ண உடனே டெலிவரி கண்ட்ரோலர் என்ன பண்ணும், என்னென்ன அப்ளிகேஷன்லாம் ஆக்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது டேட்டா பேஸ் கூட செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நெட்ஸ்கேலருக்கு அனுப்பும். அதுக்கப்புறம் வந்து அந்த நெட்ஸ்கேலர் என்ன பண்ணணும்னா யூஸரோட பேஜில் காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆல்சோ எனுமரேஷன் ப்ராசஸ்ஸு. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி நெட்ஸ்கேலர் இன்ஸ்டால் பண்ணுறது, ஐபி அசைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் கேட்வே க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு வாட்டி எனுமரேஷன் ப்ராசஸும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து யூசர் என்ன பண்ணுவார்னா, இந்த எஃப்கியூடிஎனை போட்டுட்டு ப்ரௌசரில் போட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போடுவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, நம்ம நெட்ஸ்கேலர் என்ன பண்ணோம், அது வந்து லோட் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த யூஆர்எல் போட்ட உடனே யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு போட்ட உடனே நெட்ஸ்கேலர் வந்துட்டு ஆத்தென்டிகேட்லாம் வேலிடேட் பண்ணிவிட்டு எல்லாமே கரெக்டாக உடனே வந்து அந்த ரெக்வஸ்ட்டை வந்து இந்த யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ணும். இதுதான் வந்து ஸ்டோர் ஃப்ரண்டோட லோட் பேலன்சர் யூஆர்எல். ரீடைரக்ட் பண்ண உடனே அப்போ அந்த ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி உடனே என்ன பண்ணோன்னா, அந்த யூசருக்கு என்னென்ன அப்ளிகேஷன் ஆக்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத வெப்பேஜில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் யூசர் ரெக்வஸ்ட் சொன்னோடனே அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு டிடிசி மறுபடியும் போயிட்டு செக் பண்ணிவிட்டு அந்த வீடியோலேருந்து அந்த செஷன் லான்ச் பண்ணோம். ஸோ இதுதான் பேசிக் ஐடியா. இந்த டயக்ராம் நல்லா செக் பண்ணிக்கங்க. இப்படி தான் வந்துட்டு நம்ம கான்ஃபிகர் பண்ணுற நெட்ஸ்கேலர் வந்து ஒர்க் ஆக போகுது.